லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, இந்த வயசுல உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு அதை வேடிக்கை பாக்குற புள்ள தகுதி இல்லாதவம்மா. இனிமே நீங்க வேலைக்கு போக கூடாதுமா. ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்கம்மா. டேய், அவ வீட்டுல தான்டா ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. டேய், இங்க செய்யறதுல 10ல் 1 பங்கு கூட அங்க கோயில்ல கிடையாது. இங்க பாருங்க, என் புள்ள என் மேல இருக்கிற அக்கறையில இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க குறுக்க பேசாதீங்க. சரி அம்மா, தயவு செஞ்சு நீங்க வேலைக்கு போக வேண்டாமா. அவ்வளவுதாம்மா நான் சொல்றேன். ப்ளீஸ்மா. என்னடா? சரிப்பா, அதுதான் உன் விருப்பம்னா இனி நான் போகல. வெயிட் பண்ணு. டே ராஜா, அம்மா, இந்த ராஜா, வேண்டாம் ராஜா, மனசு மாறிடாதரா. இந்த இத உன் செலவுக்கு வச்சுக்கோ. அம்மா, அப்பா என்னமோ நாங்க தான் உங்களை வீட்டுல அடைச்சு வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருமா. அம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேலைக்கு போங்க. அது யாரு சொன்னாலும் கேட்காதீங்கம்மா. நானே உங்களை வேலையை டிராப் பண்றேன். நான் டிராப் பண்றேன். என் பையன் எப்படி அந்த பெல்ட் அடிச்சான்னு பார்த்தல. ராஜா, ஏய், என்ன சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? காலைல இருந்து சும்மா தானே இருக்க? அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல, போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வா. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வா. ஓடி. அம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்கம்மா, நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். போமா போமா, ரெஸ்ட் எடுத்துமா. அயோக்கிய பயலுங்களா, பொம்பளைங்க மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்காம இருந்திருந்தா காலாகாலத்துக்கு அவங்கள அடுப்படில தாண்டா பூட்டி வச்சிருப்பீங்க. இவரு வேற. ஏய், வாங்க இங்க வாங்க. என்ன? இங்க பாரு, இனிமே அம்மா உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, புரியுதா? நாளையில இருந்து நீங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு வேலை செய்யணும், புரியுதா? நாங்க ஏன் பண்ணனும்? எதுக்கு? ஏய், போய் வேலை செய். ஏய், போ முதல்ல. போ. ஏ மேகலா, டீ போட்டியா இல்லையா? பணம். ஹலோ, என்னம்மா ஆளை காணோம்? சொல்லுங்க ஐயா. டைம் ஆயிருச்சு. தோ வந்துடுறேங்க ஐயா.
என்னம்மா நீங்க மணி என்ன ஆகுது பாத்தீங்களா? கொஞ்சம் டைமுக்கு வர மாட்டீங்களா? ஒண்ணு இல்லையா, நேத்து உடம்பு கொஞ்சம் ரொம்ப அசதியா இருந்ததுனால படுத்து தூங்கிட்டேன். சரி சரி சீக்கிரம் வாங்க. இதோ ரெடி ஆகிட்டு இருக்கேன்யா, உடனே வந்துடுறேன். ம் வாங்க. அட கடவுளே, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம்? நேரம் ஆயிடுச்சே, இன்னும் சமைக்கல, சாமி கும்பிடல, பசங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்கணும், டிஃபன் ரெடி பண்ணணும். என்ன பண்றது? வேலைக்கு வேற ரெடி ஆகணுமே. பரவாயில்லையே ரேவதி, காலையில எழுந்திருச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட போல இருக்கு. என்னம்மா நான் எதுவுமே செய்யலன்னு குத்தி காட்டுறியா? உனக்கு மாலையிட்டு காஃபி நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஏர்லி மார்னிங் ரொமான்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோ. எங்க கத்துக்கிட்டீங்க? உங்ககிட்ட இருந்து தான். நான் கோட்டை தாண்டி போய் இந்த பக்கம் வந்தாலும் நீங்க இன்னும் அதே மாதிரி தான் நேசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீங்க இப்பெல்லாம் என் மேல கோவப்படுறதே இல்லை. ஆனா நம்ம பிள்ளைங்க கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? இது வரைக்கும் நல்ல புருஷனா இருக்கீங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல அப்பாவாவும் இருக்கலாம்ல. இப்படி ரகசியமா செஞ்சா என்ன அர்த்தம்? ஏய் மலரே, அப்பா ஏதாவது பேசி அம்மா மனசை கலைச்சுடுற மாதிரியே தெரியுது. சும்மா இருக்கா? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. என்னவா நீ? அவர் தான் நம்மள காலி பண்ணணுங்கிற வெறியோட சுத்திட்டு இருக்காரு. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் அவர் கூட போய் கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருக்க? இதுல நல்லாவா இருக்கு? அந்த ஆள் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு உனக்கே தெரியும்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அந்த ஆளா? கொன்னுடுவேன், கொன்னு போடி அந்த பக்கம். யாருக்கிட்ட வார்த்தையை விடுற? அம்மா கிட்டே குரல ஊத்தி பேசுறியா நீ? அவ்வளவுதான் உன்ன. ரவதி, இன்னொரு தடவை நீ இப்படி பேசுறத பார்த்தேன், கூட பிறந்த பொறப்புன்னு கூட பார்க்க மாட்டேன். பேசாம போயிடு சொல்லிட்டேன். சீதா, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் சீதா பதில். இதுதான் உன் பிள்ளைங்க. எப்படி நான் எப்படி நல்ல அப்பாவா இந்த பிள்ளைங்களுக்கு இருக்க முடியும்?
ஏன் இப்படி அலைஞ்சிட்டு அப்படியே உன்னை வச்சன வை. அறிவு கட்டவள. இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுக்க பாத்தியே. பின்னடா நம்ம எல்லாரையும் இவ்ளோ தூரம் லூஸ் ஆக்கி விட்டுட்டு அவங்க 2 பேரும் மட்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா பாக்கும்போது காண்டாகுமா ஆகாதா? போடா. ஏய் அறிவு கட்டவள. நாம எல்லாருமே மனசு மாதிரி திருந்தி நல்லவங்களா இருக்கோம். அப்பாதான் எதையுமே புரிஞ்சுக்காம முறுக்கிட்டு இருக்காருன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ போய் அந்த ஆளு இந்த ஆளுன்னு உளறி கொட்டிட்டு இருந்தனா நம்ம போட்டதுல நாடகம் அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், மொத்தமும் க்ளோஸ். பிரச்சனை அது கிடையாது, வேற. என்னம்மா சொல்ற? பா, அத்தை நம்ம மேல இருக்கிற பாசத்துல இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆனா அவங்க அவரை இன்னும் வெறுக்கல. அவங்களுக்கு அவர் மேல இருக்கிற அன்பு அப்படியே தான் இருக்கு. சொல்ல போனா இப்ப அவங்க பிரிஞ்சிருக்கிறதுனால இன்னும் அதிகமா கூட ஆயிருக்கும். அப்ப இதுக்கு என்னதான் பண்றது? அத்தை அவரை மனசார வெறுக்கிற மாதிரி பண்ணணும். அது நடக்காம நம்ம வேற எது பண்ணாலும் அவர் ஒரு நிமிஷத்துல ஆட்டத்தை கலைச்சிட்டு போயிருவாரு. ஏய் உமா, அதான் என்ன செய்யறதுன்னு கேக்குறேன். வேற என்ன, அவரோட இமேஜ காலி பண்ணணும். அது எப்படி பண்றது? இங்க பாருங்க, அதை இனிமேதான் நம்மளாம் யோசிக்கணும். அவர் தப்பு பண்ணாருன்னு அத்தைக்கு தோணணும். ஆளு மோசமானவரா மாறிட்டு வராருன்னு அத்தையை நம்ப வைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? டேய், அதான்டா அப்பா ஒரு நாள் குடிச்சிட்டு வந்த மாதிரி டிராமா பண்ணார்ல. ஆமா, ஞாபகம் இருக்கா? அந்த டிராமாவே நம்ம நிஜமாக்கிட்டா. ஏய் என்னடி சொல்ற? ஏய், வாட்டர் பாட்டில்ல குவார்ட்டர் பாட்டில மிக்ஸ் பண்ணி வச்சிட்டான்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். லேசா அப்பாவை தோண்டி விட்டா போதும், அவருக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகம் இருக்குல்ல, அது குபேர்னு எழுந்து வெளில வந்துரும். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, அவர் இஷ்டத்துக்கு நம்மள திட்டுவாரு, அடிப்பாரு, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, தேவையில்லாம பேசுவாரு. அவரு குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றத அம்மா லைவ் ஷோ பார்த்தாங்கன்னு வெயி, அத்தோட டாடியோட ஆட்ட க்ளோஸ். ஆமா, இது மட்டும் கரெக்டா நடந்தா அத்தைக்கு அவர் மேல இருக்கிற டோட்டல் இமேஜும் டேமேஜ் ஆயிரும். இந்த ஐடியா எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஆனா அந்த ஆள் ரொம்ப உசார் பாட்டியாச்சே, எப்படி குடிக்க வைக்கிறது? அத நீங்க தான் மாமா பாத்துக்கணும். மாப்ள, இத மட்டும் நாம கரெக்டா விசிறடிக்காம பண்ணிட்டோம்னு வைங்க, அதுக்கு அப்புறம் உங்க அம்மா உங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்ப இன்னைக்கு அந்த நல்ல காரியத்தை பண்ணிடுவோம். ராஜா, இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா? நீ எதுவும் பேசாம வாயை மூடிட்டு வேடிக்கையை மட்டும் பாரு. கரெக்டா நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். இந்த கோட்டு மேலேயே அவர் குப்பர் அடிச்சு விழுகிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. அம்மா அதை பார்த்து காரி துப்ப போறாங்க பாரு. பாப்போம். இங்க பாரு, இந்த லெஃப்ட்ல இருக்கிற 4 பாட்டிலையும் மிக்சிங் பண்ணி வச்சிருக்கேன். இதுவா? நாம கொடுத்தா வாங்கி குடிப்பாரா? மாமா, நாம கொடுத்தா குடிக்க மாட்டார்தான். ஆனா நாம தர மாட்டோம்னு சொன்னா மனுஷன் வேணுனே வாங்கி குடிப்பாரு. ஏய், போடு. பாண்டி, மாமா, தீய சக்திகள் பார்க்குற பார்வை ஒன்றும் சரியில்லையே.
ஆமா அவங்களோட பார்வையே அப்படிதான். நீங்க ஃப்ரீயா விடுங்க. ஏய் ரேவதி, என்னது இது? ஏதோ புது கம்பெனி கூல் ட்ரிங்க்ஸ் போல இருக்கு. சாம்பிள் வந்து கொடுத்துட்டு போனானுங்க. ஏய் ரேவதி, முதல்ல அதெல்லாம் எடுத்து வை. அதானே. ஏய் விடுக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு போற, பாதி எங்களுக்கு தர வேண்டியது இல்லையா? நீ பாட்டுக்கு மொத்தமா எடுத்துட்டு போற. நல்ல கதையா இருக்கே. அது எப்படி? நாங்க இருக்கும்போது தானே கொண்டு வந்து கொடுத்தா, நீங்களா வாங்கி வச்சீங்க? ஏய் அவங்க என்ன உனக்கா கொடுத்தாங்க? இந்த வீட்டுக்கு தானே கொடுத்துட்டு போனாங்க. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை எங்க பங்கு எடுத்து கொடு. பாண்டி மாமா அந்த பாட்டில் எடுறா. ஓகே மாமா, இப்படியே எல்லா விஷயத்துலயும் அடம் பிடிச்சு அராஜகம் பண்ணிட்டு இருந்தா எப்படி மாமா? அதெல்லாம் தர முடியாது மாமா. ரேவதி அண்ணி, நீங்க எடுத்துட்டு வாங்க. அதானே, நான் எடுத்துட்டு போறேன். சும்மா அதுல என்ன இருக்குன்னு பாக்கலான்னு தான் பார்த்தேன். இப்ப கன்ஃபார்மா குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாண்டி மாமா நீ எடுறா. சரி மாமா. பாண்டி தெரியாம ஒரு சோறு ஆகுறீங்க. வாங்க மாமா. ராஜா, என்னடா அது? அவர் பாட்டுக்கு குடிக்காம இருக்க, நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? பார்ட்டிக்கு ஏதாவது டவுட் வந்து உசாரான மாதிரி தெரியுது. முதல்ல நம்ம எடுத்து குடிச்சாதான் அவர் குடிப்பாரு. ஏய் முதல்ல போய் எல்லா பாட்டிலும் எடுத்துட்டு வா நீ. இங்க பாருங்க, எங்க பங்க நான் எடுத்துட்டு போறேன். இந்த ராஜா, இந்த கொடுங்க. இந்தாங்க கொடுமா. ஏய் மலரு, இந்தா. Yes, மாமா. சரி மாமா, நானே ஊட்டாண்ட வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டா. டேய் இருடா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல. எது? அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறங்கிற. இருந்து பார்த்துட்டு போ. மாமா சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சேம் சைடு கோல் போட போறாங்க. இருந்து பார்த்துட்டு போ. அப்ரசன்ட்டு நான் எப்போ போதையாவன்னு உத்து பார்த்துட்டு இருக்கியா? நான் தாண்டா உன்னை உத்து பார்க்கணும். ஹலோ அப்பா பாத்தியா? எந்த அப்பாவை கேக்குற? ஏய் எந்த அப்பாவா? நம்மள பெத்த அப்பா தான். அங்க ரெண்டு அப்பா இருக்காரு, ரெண்டு அப்பா இருக்காரு. இது லெஃப்ட்ல இருக்கிற அப்பாவை கேக்குறியா இல்ல ரைட்ல இருக்கிற அப்பாவை கேக்குறியா? வளர், எனக்கு ரெண்டு அப்பா. தெரியுதா தெரியுதா தெரியுதா? ஏய் ரெண்டு அப்பா. என்னாச்சு மாமா? பாட்டில் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அம்மா. என்னது? பாட்டில் மாறி போச்சா? எப்பறா? இதெல்லாம் பெரிய பதறவாதியாச்சே.
இதால நம்ம கண்ணை கட்டி எப்ப பாட்டில மாத்தினாருன்னு தெரியலையே. மாமா பாத்து. ஓகே, இங்க பாருங்க, தெளிவா சொல்றேன். எல்லாரும் அவசரமா அவங்கவுங்க ரூமுக்கு போனா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். மலர், ரூமுக்கு போ. ஐயோ மாமா, ஓய், என்ன வீடே வட்டமா இருக்கு. நீங்க இங்க வாங்க. வாங்க மாமா. அம்மா எங்க போறீங்க? ஐயோ இப்ப வேற. ஏய் மலர். சீதா கிட்ட என்ன சிக்க விடலான்னு பார்த்தானுங்க. ஆ, இன்னைக்கு அவங்களோட அழுக்கு டவுசர் கிழிஞ்சி தொங்க போகுது. நம்ம கோயில் எப்படி தவுது? ஏய், எதுக்கு நீ தரையில தவண்டுகிட்டு இருக்க? ஏய், 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 பேண்ட், ஏய், சட்டை, ஏய், சட்டை, சட்டை, டீ-ஷர்ட், ஏய். என்னம்மா இவா? என்னாச்சு இவளுக்கு? ஏய், ஏய், விடு.